அங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அளவுக்கு 2007 சத்யஜோதி தியாக சாரால் அறிமுகம் செய்யப்பட்டு ஜெயம் கொண்டான்ற ஒரு படத்தில் ஆரம்பித்த ஒரு பயணம் இன்றைக்கி 2021 வரைக்கும் ஒரு 11 ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 7 ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் தியாக சார் தான். தியாக சார் அவர் என்னை அறிமுகம் படுத்தலைன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அது என் வாழ்நாள் முழுதும் மறக்க மாட்டேன். தியாக சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அவரால் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். நன்றி தியாக சார். எனக்கு மட்டும் இல்லை, அதர்வாக்கும் அவர் தான் அறிமுகம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் தியாக சார் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்டு தள்ளி போகாது. இந்த படம் எனக்கு ஒரு கண்டென்ட் காதல் எப்படி ஒரு நல்ல ஒரு ரீச் இருந்ததோ, ஒரு நல்ல நேம் இருந்ததோ, அதே மாதிரி தள்ளி போகாதெல்லாம் இருக்கும். ஏன்னா இது ஸ்கிரிப்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் பார்க்கும்போதே தெரிஞ்சது. இது வந்து ஒரு அழுத்தமான ஒரு கதை, ஒரு என்டர்டெய்னிங் இருக்குது, எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், எல்லார் லைஃப்லேயும் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி அதர்வா சார் தான் இந்த படத்தை எனக்கு ரெஃபர் பண்ணார். சார் நாங்கள் பூமராங்னு ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த படமும் ஒரு டைரக்டர் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, ஸோ அந்த மொதல் படத்தில் நான் அவர்கிட்ட மரியாதையாக நடந்திருக்கேன்ற எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. செகண்ட் ஃபிலிமை நாங்கள் ஒர்க் பண்ணோம். அவர் சொல்லி ரெஃபர் பண்ணி தான் இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதை முறையாக அனுமதி பெற்று இந்த படத்தை எடுத்தோம். சென்னை அப்புறம் ஃபாரின் எல்லாமே அந்த கதையில் இருந்தது. ஸோ நிச்சயமாக தள்ளி போகாத வந்து எந்த விதத்துலையும் டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு படம். எப்படி ஒரு 96, எப்படி ஒரு வினை தாண்டி வருவாயா, ஒரு மௌனராகம், இதயம், இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு க்ளீனாக ஒரு அழகாக எந்த இடத்துலையும் ஒரு ஆபாசமான ஒரு எந்த காட்சிகளும் இல்லாமல் ஒரு ஆஸ்தட்டிக்காக இருக்கும். அதுக்கு இந்த படம் முக்கியமாக இருக்கும். நான் நன்றி சொல்கிறது வந்து ராம் பிரசாத் சார். அவர் வந்து எனக்கு ஈவென்ட் தந்திரிலேருந்து பெரிய ஒரு பேக் போன் மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஃபினான்ஷியல் எந்த நேரத்தில் போய் கேட்டாலும் கொடுப்பாரு. ஏன் கொடுக்குறாருன்னா நான் திருப்பி அவர் கரெக்டாக கொடுத்துருக்கேன், அதனால் அவர் எனக்கு கொடுக்குறாரு. ஸோ ஒரு நாள் கூட அவருக்கு வட்டி நான் அவர் எந்த டேட்டில் கொடுக்குறாரோ அதுக்கு முதல் நாள் தான் கொடுக்குறேன், தவிர பின்னாடி கூட கொடுத்ததில்லை. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அவருக்கும் உள்ள நட்பு உருவாகுது. ஏன்னா பிஸ்னஸில் முக்கியமாக வந்து பணம் தான். அதை வந்து நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அவங்க நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்க, எந்த விதத்துலையும் செய்ய மாட்டாங்க. ஸோ அதுக்கு ராம் பிரசாத் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் முக்கியமான நன்றி சொல்லணும்னா கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு சார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட். எனக்கு போன படத்துலையும் சரி இந்த படத்துலையும் சரி மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து, கோவிட் டைமில் எப்போவுமே அவருக்கு மாதம் வட்டி கட்டும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணல. அவருக்கு சுச்சுவேஷன் தெரியும். ஸோ அதை புரிஞ்சு எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ண அன்பு சாருக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இந்த படத்தை வந்து முறையாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும். அது வந்து ஒரு சாதாரண பணி இல்லை. ஒரு படம் எடுக்கிறத விட மிக கடினமான பணி வந்து அது கரெக்டாக தேட்டர் போட்டு அது மக்கள்கிட்ட சேர்கிற ஒரு விஷயம். அதுக்கு திருவேங்கடம் சார், அவர் பர்ஃபெக்டான ஒரு பர்சன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவர்கிட்ட அந்த ஒளிவு மறைவு இந்த வளவளா கொடகடை அதெல்லாம் கிடையாது. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது சார், இது ஒர்க் அவுட் ஆகாது சார். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன் சார். திருவேங்கடம் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்டு வந்து இன்னும் நன்றி சொல்லணும்னா கபிலன் வைரமுத்து, ஒரு பிரதர் மாதிரி. நான் அவர் கூட ஒரு தள்ளி போகாத ஆரம்பித்த பயணம் இப்போ 4வது படத்துக்கு அவர் வசனம் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் ஒரு உறவு இருக்குது. டெய்லி ஃபோன் பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய எழுத்து திறமை தான். தள்ளி போகாததில் வந்து வசனம் வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அப்பா வந்து தான் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் தலைமுறைக்கு எது சந்தோஷம்னு எனக்கு தெரியாதுமா, ஆனால் எங்கள் தலைமுறைக்கு உங்கள் சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தையும். அப்புறம் இன்னொன்று வந்து நாம் தேடுற பல விஷயங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கும், ஆனால் அதை அடையிறதுக்கு ரொம்ப தூரம் சுற்றி வரணும். இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான். ஆனால் படம் முழுக்க ஒரு அழகான ஒவ்வொரு இடத்துலையும் கை தட்டுற மாதிரி ஒரு பாடல் வரிகளாக இருக்கட்டும், ஒரு வசனமாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் தன்னுடைய தனித்தன்மையை அவர் இழக்கவே இல்லை. அவர் வந்து வேறு யாரையுமே வந்து வைரமுத்து சார் சன்னு அவர் அந்த மாதிரிலாம் அதை அவர் எடுக்கவே இல்லை. அவருக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு அதை மிக நேர்த்தியாக பயணிக்கிற கபிலன் வைரமுத்தோட இன்னும் நான் தொடர்ந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்டு சௌந்தர் அண்ணன் மிகப்பெரிய சப்போர்ட்டு. ஜெயங்கொண்டான் முடிச்சுட்டு அடுத்த படம் தியாக சாருக்கு தான் பண்ண வேண்டியது இருந்தது. சார் அவர் கண்ணன் கோயிலில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அவர் போய் பண்ணட்டும், அவர் கல்யாணம்லாம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எனக்காக சப்போர்ட் பண்ணி தியாக சார்கிட்ட என்னை வந்து செகண்ட் ஃபிலிம் சத்யஜோதியில் பண்ணாமல் தனஞ்சயன் சாருக்கு பண்ண வச்சது சௌந்தர் அண்ணன். அந்த இதில் நன்றி. அண்ட் வந்து அமிதாஷ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் வந்து அந்த இன்னொரு லீட் ரோல் அது கரெக்டாக அமையலைன்னா அந்த ஃபுல் படமே வந்து ஸ்ட்ரக்சரே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அதர்வா ஹீரோயின் 2 பேருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு 3 பேருமே ஒரு டைமென்ஷன் மாதிரி.
அதில் ஏதாவது ஒரு சின்ன புள்ளி கூட ஒரு கோணல் ஆகிடுச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த படமே இதுவாகிடும். ஸோ அந்த விதத்தில் அமிதாஷோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அவங்க லுக்கு, ஈச் அண்ட் எவ்ரி விஷயமும் அவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணார். ரொம்ப நன்றி அமிதாஷ். அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருந்தது. ஒரு பெரிய இடத்து பிள்ளை ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு மரியாதை குறைவாகவோ தான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு யூனிட் அவ்வளோ சாதாரணமாக இருந்தார். அவருக்கு வாழ்க்கையில் நான் நினைக்கும் நான் நன்றி சொல்வேன். அண்ட் தியாகு சார், அப்புறம் செல்வா எடிட்டர் யுவன் தந்திரிலேருந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு, அப்புறம் இந்த ஆர்ட் டைரக்டர் ராஜ்குமார், நீங்கள் படம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அவருக்கும். அண்டு சண்முக சுந்தரம் 96 படம் பண்ணார். அவரால் வர முடியல, பட் இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருந்தார். நான் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து ஓம் சரண் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அவர் வந்து ஃபாரின்லலாம் வந்து ஒரு பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணால் எப்படி கண்ட்ரோலாக பண்ண முடியுமோ அதே காசு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நடக்கிற எவ்வளோ வருந்தோ அதே அளவுக்கு தான் ஃபாரின்லேயும் பண்ணார். அந்த ஈக்குவலான செலவு தான் அங்கே பண்ணார். ஒரு பெரிய மேஜிக். எனக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான்லாம் நிம்மதியாக நாங்கள் டைரக்ஷன் பண்ண முடியும்னா அதுக்கு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஓம் சரண் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். நிச்சயமாக ஃப்யூச்சரில் அவர் பெரிய ப்ரொடியூசராக வருவார். அவருக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்குது. அப்புறம் இன்னொரு சகோதரர் வந்து சுரேஷ் சந்திரா சார். இந்த படத்தை வந்து எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணார். அதர்வா சார் டேட் பார்க்குறதா இருக்கட்டும், எனக்கு டேட் வேணுன்றதுலேருந்து எப்போவுமே வந்து இந்த படம் நல்லா வரணும், குறிப்பாக நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இதயத்தில் வந்து சுரேஷ் சந்திரா சார். இதையெல்லாம் விட முக்கியமான நான் நன்றி சொல்லணும்னா அதர்வா அண்ட் அனுபாமா. இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக ஒரு அழகான ஒரு படமாக வரத்துக்கு முக்கிய காரணம் அவங்க 2 பேர் தான். பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது அதர்வாவா அனுபமாவா எந்த சீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் யார் நல்லா பண்ணாங்கன்ட்டு. அந்தளவுக்கு 2 பேருக்குமே ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருந்தது. அதர்வாவோட ஹெல்ப்லாம் அவ்வளோ பெரிய அமேசிங். இந்த கொரோனா காலகட்டங்களில் ஒரு தயாரிப்பாளராக, ஒரு இயக்குனராக என்னால் வந்து ஒரு ஈஸியாக ஒரு படத்தை எடுத்துட முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் கொடுத்தா கூட நான் வந்து 35 டேஸில் என்னால் முடிச்சிட முடியும். ஏன்னா என்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஒரு ஷாட் எது வேணும் வேணாம் அப்படின்றத என்னால் ஈஸியாக முடிவு பண்ணிட முடியும். அதுக்கு காரணம் தியாகு சார்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடமும், என்னுடைய குரு மரியாதைக்குரிய திரு மணிரத்னம் சார்கிட்ட ஒரு 10 வருஷம் இருந்த அனுபவம் தான். அந்த 2 பேருமே லெஜெண்ட். அவங்க வந்து சாதாரணமாக ஈஸியாக தியாகு சார்கிட்டலாம் போய் ஒரு கதை சொல்லி டைரக்ட்லாம் பண்ணவே முடியாது. அதுக்கெலாம் ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய டோர் இருக்குது. அத்தனை கதவை திறந்தால் தான் கடைசியில் ஒரு குட்டி சேர் போட்டு உட்கார வைப்பாங்க. ஈஸியாக போய் ஃப்ரைடே கதை சொல்லிவிட்டு மண்டே டைரக்ட்லாம் ஆகவே முடியாது. நான் கதை சொல்லி 2 வருஷம் வெயிட் பண்ணேன் சத்யஜோதியில். கிட்டத்தட்ட ஒரு 250 தடவையாவது அந்த கதையை சொல்லியிருப்பேன். திடீர்னு கூப்பிட்டு கேட்பேன், கரெக்டாக இருக்கானா, இவன் ஃபோக்கஸ்டாக இருக்கானா, இல்லை எதாவது மாற்றி விட்டானா அப்படின்ற மாதிரி. கரெக்டாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அந்த டைரக்ஷன் சான்ஸ் கிடச்சிது. அந்த ஒரு ஆழமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டு தான் 11 படம் இயக்க பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் தியாகு சார் தான். ஸோ இப்போ வரவங்களாம், என்னோடய படத்தில் ஒரு பையன் வந்தான், ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஒர்க் பண்ணான். செகண்ட் ஷெடியூல் எங்கே ஆளுங்காலம் பார்த்தா சார் அவன் டைரக்டர் ஆகிட்டானாங்க. மொத்தம் 10 நாள் தான் ஒர்க் பண்ணான், போதும் சார்ன்ட்டான். ஸோ இன்றைக்கி வரவங்க ஒரு 10 டேஸுக்கு மேலே யாருமே ஒரு அந்த பொறுமை கூட இருக்கிறதில்ல. அப்புறம் அதனால தான் அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் லாஸ் ஆகி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் சண்டைக்கு வந்துடுறாங்க. ஸோ ஒரு உதவி இயக்குனர்ன்றது முக்கியமாக ஒரு 5 இயர்ஸாவது கற்றுக்கிட்டு வரணும். அதுவும் தியாகு சார் மாதிரி, மணிரத்னம் சார் மாதிரிலாம் ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சது எனக்கு ரொம்ப நன்றி. அண்டு அதை விட இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது முக்கியமான காரணம் பத்திரிகை நண்பர்கள் ஒருத்தர் பேரையும் சொல்லி எனக்கு அந்தளவுக்கு எனக்கு பழக்கம். அவ்வளோ சப்போர்ட், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்னுடைய படங்கள்னும் போதே ஒரு சின்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா வரணும்னு நினச்சது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், அப்புறம் டிஜிட்டல் ஜெகதீஷ், அத்தனை பேருக்கும் நன்றி. யாராவது விட்டுருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. தள்ளி போகாதே, கண்டிப்பாக 14th ரிலீஸ் பண்ணுறோம். நிச்சயமாக ஒரு பேசும் பொருள் படமாக இந்த படம் இருக்கும். இது ஏதோ வெள்ளிக்கிழமை வந்துட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை மறைகிற படம் இல்லை. இது ஒரு அழுத்தமான ஒரு இதயம் மாதிரி, ஒரு 96 மாதிரி அழுத்தமாக தன் கால் தடத்தை பதிச்சுட்டு தான் போகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, மாறவும் மாறாது. வருகை தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.